அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த லெந்து தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம் 10-17 வரைக்கும் பார்க்கலாம். ஜீசஸ் கேர்ஸ் அபவுட் யுவர் ஃபுட் என்று தலைப்பு இருக்கிறது. இயேசு உங்கள் உணவுகளை பற்றி கவலைப்படுகிறார் அல்லது அக்கறை கொள்கிறார் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. பிரியமானவர்களே, இந்த 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்து அவர்களை பிரசங்கிக்கவும் நோய்களை சுகமாக்கவும் அவர்களை அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கலாம். அவர்களும் தாங்கள் செய்த அற்புதங்களை இயேசுவிடம் சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அதே போல் இயேசு அதை சீஷர்கள் அவர்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக அவர்கள் செய்த அற்புதத்தை எல்லாம் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது இயேசு அதை கேட்டு சீஷர்கள் அழைத்து கொண்டு பெட்சாயிதா பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று சொல்லி பார்க்கலாம். ஜனங்கள் அதை கேட்டு ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போகிறதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை அறிந்து தேவராஜ்யத்தை அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை யாவரும் சுகமாக்கி வழிநடத்துகிற நேரங்களிலே அது சாயங்காலமான நேரமாக மாறி இருக்கிறது. இப்போ மக்கள் மிகவும் தொய்ந்து போனவர்களாக மிகவும் களைப்படைந்தவர்களாக இருக்கிறதை ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சீரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே வனாந்தரமான இடத்துல எந்த ஒரு உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் 200 வெள்ளிக்கு எங்கேயாவது போய் உணவு தேடினாலும் பற்றாக்குறையாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை பந்தி இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அமர வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, 5000 பேர்களுக்கு மேலாக அவருடைய தேவைகளை உணவுகளை கொடுக்கும்படியாக அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 3 காரியங்கள் இந்த வசனத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த அற்புதத்தை காணும் பொழுது இயேசு போதிப்பது மாத்திரமல்ல, இயேசு சகலத்தை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. 2வதாக, அவரே சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, தேவைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க வல்லமை நிறைந்தவர். 3வதாக, உதவி தேடுகிற பிள்ளைகளையும் தம்மை உண்மையாய் தேடுகிற மக்களுக்கும் இரக்கமும் அனுதாபமும் படுகிற மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரது கரமும் அவரது வார்த்தைகளிலும் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி பார்க்கலாம். தேவனுடைய கரத்திலும் அவர் புறப்படுகிற நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலும் அற்புதங்கள் செய்யும் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ பூரணமாக கொடுக்கிறவர், செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து பார்ப்போம், செபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வல்லமை அற்புதம் மக்கள் மத்தியிலே கடந்து வருவதற்கு, யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தேவையை சந்திப்பதற்கு நீர் வல்லமை நிறைந்த என்பதை அறிந்து தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.